ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ரீஇன்கார்னியேட்டட் 7th ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னியேட்டட் 7th ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2 எபிசோட் 8. ஸோ இப்போ ஸ்ட்ரீட்ஸில் வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கலிலியா மற்றவங்கன்னு சேர்ந்து நம்ம ஹீரோவோட ஆளுங்கள்லாம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஷப்ஸ்லாம் இன்னும் சர்ச்சுக்கே வந்து சேரல. ஸோ பேராக இருந்த எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோ ஆளுங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ரிசைட்டலில் நானும் பாடணும்னு ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். திடீர்னு இது ரேண்டமாக கேட்குறேன் ஆல்பர்ட் கேட்குறான். அசாசின்ஸ் வர போகிறாங்க, பண்ணுறதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்லை, அதான் சாங்கு பாட போகிறேன் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நானும் லாய்ட் கூட பாட ஆசைப்படுறேன் அப்படின்னு நெஸ்டர் சொல்கிறா. திடீர்னு உங்களுக்கு இந்த ஆசன் கிரிமு கேட்குறேன். எனக்கு என்னமா அந்த போப் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட நிறைய டைம் தேவை, பணமும் தேவை, அதுக்கு போப்பு தான் சரியான ஆளா இருப்பாரு நம்ம ஹீரோ சொல்றேன். சொன்னா அந்த போப் பக்கத்துல இருக்க மத்ததை நீங்க பாத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொன்னா. எங்கடா போற பிராக்டிஸ்க்கு வான்னு சாரியா எழுத்துட்டு போயிருந்தா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ பிரின்ஸ் லாய்ட் அவங்கள பாத்துக்கிடுவாங்கன்னு மத்தவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளத்தையும் நீ பண்ணிட்டு நீ காடா இல்லாம பிரின்ஸ்னு ஒன்னு சொல்லிக்கிறியா அப்படின்னு சொல்லி போப் பாக்க ஹீரோ லோக்சிமாவை அன்ஹோலி எக்ஸ்காலிபரை வச்சு அவன் கட் பண்ணி வெளியே வரான். ஜேரியல் சீக்கிரமா அந்த கைமராசை தடுத்துட்டு நம்ம பிரின்ஸ் லாய்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோன்னு கிரிம் சொல்லவும் பிரின்ஸ் லாய்ட் ரொம்பவே ஸ்ட்ராங், நம்ம ஹெல்ப் அவருக்கு தேவையா அப்படின்னு ஜேரியல் கேட்டா. பிரின்ஸ் லாய்டு இந்த தடவை ரொம்பவே டென்ஷன்ல இருக்காரு. பட் ஆனாலுமே அவருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈஸியில் அவனை கொல்ல மாட்டாரு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பா போயிடுச்சுன்னா அதனால தான் நம்ம சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற சொல்ல. சார்லஸை பத்தியோ ஜெயரலியை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்போ என் மொத்த டார்கெட்டும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி எக்ஸ்கேலிபரை கொண்டு வந்தா நான் என்ன பண்ணேன், சரி மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். க்ரோ எல்லா பக்கமும் போயிட்டு 3 தடவை காக்கா அப்படின்னு கத்துது. சிக்னல் அப்படின்னா அந்த போப் தான் உண்மையான மாஸ்டர் மைண்டா. பிரின்ஸ் லாய்ட் நினைச்சது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. பிஷப்ஸை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி ரென் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பிஷப் மூஞ்சில வர ஒரு தையல் இருக்கணும், கைமராவா இருப்பானு ரென் யோசிச்சா. பின்னாடி அவளை அட்டாக் பண்ண வந்த மாஸ்டர் இருந்து இன்னொரு பிஷப் காப்பாத்தி கிட்ட வரவும் பயத்துல பாய்சன் பஞ்சுன்னு ரென் அட்டாக் பண்ணிருந்தா. அனஸ்தேசியா கிட்டான் கூட ஒர்க் பண்றதுனால இங்க செல்ஃபாவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பிரச்சனைக்கு மத்தியில அவன் தலையை கட் பண்ணிடலாம்னு நினைச்ச தப்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷா பாக்குறா. இருந்துட்டு எப்படி பண்றீங்களேன்னு கேட்டா. நான் ரிசைன் பண்ண போறேன்னு அனஸ்தீஷியா சொல்றா. ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் நான் தான் கிரிம்வார், பயங்கரமான அந்த டீமன் அப்படின்னு சொல்லவும் என்னது கிரிம்வாரா அப்படி டாலியா பாக்குறா. கிரிம்வாரை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா, அது இருக்கிறதுலயே பயங்கரமான டீமன், நம்ம கிங்டம்ல தான் அதை சீல் பண்ணி வச்சிருந்தாங்க, அது பயங்கரமான டீமன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் பயந்துட்டு இருந்தா. டாலியாவோ கலிலியாவோ உண்மையான கிரிம பத்தி யோசிக்கிறாங்க. இந்த கிங்டம்ல என்ன சிறப்புடிச்சதுக்கு உங்களை பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்னு இந்த ஃப்ரேக்கான கிரிம் பேசிட்டு இருக்காங்க. இங்க க்ரோவோ பேட்ஸோ மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஓடிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாரையும் காப்பாத்தி அங்க இருக்கிற ஒரு சேஃபான சர்ச்சில் வச்சிட்டு இருக்காங்க. இந்த பேட்ஸ் தான் நிறைய மக்களை காப்பாத்துவேன்னு பேசிட்டு இருந்தா. க்ரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். செம ஃபாஸ்டா அவன் பில்டிங்க்கு மேல போகவோ எப்படியுமே இதை பண்ணான்னு பேட்ஸ் பார்க்கலாம். டைமா வெளியே வந்தா அந்த மிகப்பெரிய டிராகன் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் இவங்க பாக்குறாங்க. இது ஒரு டபுள் எஸ் ரேங்க் கைமரா, அவ்வளோ ஈஸியில இவங்களால ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு பேட்ஸ் பயந்துட்டு இருந்தா. க்ரோ மொதாலா உள்ள பாஞ்சிருக்கான். உண்மையான ஆம்பளை வாயால பேசிட்டு இருக்க மாட்டான் டான்டே சொல்லியிருப்பான். இப்பதான் பேட்ஸுக்கு அது புரியுது. நானும் என் செயல்ல காமிக்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேட்ஸும் அவனோட லோக்சிமாவை எடுத்துட்டு ஃபைட் பண்றதுக்கு போறான். 2 ட்வின் சொட்டதலைங்க கூட போன டாவாவை தான் காமிக்கிறாங்க. ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த கைமரா மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. என் மொத்த லைஃபும் என் கண்ணு முன்னாடி ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போதே அப்படின்னு சொல்லி டாவா பாக்குறா. அவ தரையிலேயே போட்டு பயங்கரமா அந்த கைமரா அடிச்சிருந்தா. என்னோட 1 ஹிட் கில் எப்படி இருந்தது, என்னோட டெக்னிக் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பன் ஹெட் அவளை அட்டாக் பண்ண போனப்போ 6 கைகளை வச்சு அவ அந்த பன் ஹெட்டை தரையிலேயே போட்டு அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட ராக்கன் டெக்னிக் தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங், அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த கைமரா வந்தா. அவ்வளோ அடி வாங்கியும் டாவா பின்னாடி எந்திரிச்சு நிக்கிறா. பன்ஹெட் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு அந்த பிஷப் பாக்குறாங்க. கீழே விழுந்த அந்த கேப்ல வந்துட்டு அவ அந்த கைமராவோட கையை பிச்சு எடுத்து அதை குஷன் மாதிரி வச்சா அது மேல விழுந்திருக்கா. அதான் பெருசா அடிப்படல. இந்த ராக்கன் ஃபாலிங் ஃபிளவர் ஃபெஸ்ட் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். சேப்பிள்ஸ் யாரும் இல்லாம அந்த டெக்னிக்கே அழிஞ்சு போயிடுச்சுல அப்படின்னு வா கேட்கவும் இந்த கைமரா பாடிக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான டெக்னிக்னு இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு இந்த கைமரா பொண்ணு கத்திட்டு இருக்கா. பல தடவை பஞ்ச் பண்ணி ஸ்ட்ராங்கா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அது ஒண்ணு நான் மத்தவங்களுக்காக பண்ணல, நான் பாப்புலர் ஆகணும்னு எனக்காக தான் நான் அதை பண்ணேன்னு சொல்லவும் இவ என்னதான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லி அந்த கைமரா பாக்குறா. இல்லாம உன்னோட ஹியூமானிட்டியை விட்டு கொடுத்த ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு டாவோ சொல்றேன். அந்த ஸ்டான்ஸ் நீ 100 ஃபிளவர் ஃபிஸ்ட் தானே அப்படின்னு அந்த கைமரா கால் யோசிக்கிறா. டாவோட ஆன்சிஸ்டரான ஒருத்தர் கிட்ட தான் வந்துட்டு இந்த 100 ஃபிளவர் ஃபிஸ்ட் கிட்ட ராக்கன் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் தோத்து போயிருப்பான். நான் ட்ரைனிங் எடுத்தா ஸ்ட்ராங் ஆயிடலான்னு சொன்னா. பட் இந்த கைமரா பாடியை வச்சு நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு அந்த கைமரா உடம்புக்குள்ள இருக்கிற ராக்கன் மாஸ்டரோட ஆவி நினைக்குது. டாவோ ஃபுல் பவரையும் அன்லீஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அவ வர்ற வேகத்துல அவளை பிடிச்சி தரையில அடிச்சிடலான்னு அந்த பொண்ணும் ரெடியா இருக்கா. பட் டாவோ வர்ற ஸ்பீடுக்கு அந்த ராக்கன் மாஸ்டரால
கீப் அப் பண்ண முடியல. 100 ஃப்ளவர் ஃபிஸ்ட் கிட்ட தோத்து போயிட்டீங்க, உங்க டெக்னிக் வீக்கா இருக்குன்னு யாருமே அவங்க கிட்ட டிசைபிளா ஜாயின் பண்ணல. இந்த டெக்னிக்கை நான் மத்தவங்க கிட்ட பாஸ் பண்ணணும், அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவனும் கெஞ்சி பாக்குறான். பட் யாருமே அவங்க கிட்ட அதை கத்துக்கிட வரல. ஸோ ரொம்பவே கஷ்டத்துலயோ கோவத்திலயோ மலையில இருந்து சூசைட் பண்ணி குதிச்சு அவன் இறந்து போயிட்டான். ஆவியா சுத்திட்டு இருந்தான். அவனை கிட்டான் போயிட்டு உனக்கு ஒரு அருமையான பாடி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோப்படுறான். இவளோட இந்த அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது. ஈவன் என் லைஃப் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்துட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த ராக்ககன் மாஸ்டர் பார்க்க ராக்ககன் டெக்னிக் அழிஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லி சாகர கண்டிஷன்லயும் அவன் நினைச்சிட்டு இருக்கான். நீ உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் பாக்குறாங்க. ஆப்வியஸ்லி இது ஒரு ஈஸியான விக்டரி கிடையாது. ஒரு தடவை அவளை கிராப் பண்ண வரும்போது அவளோட எல்லா கையவும் இவ துண்டா வெட்டி எடுத்துட்டா. கடைசி நிமிஷத்துல சங்க பிடிச்சப்ப கூட டாவோ ஸ்டாப் ஆகல. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிஷப்பும் பார்த்துட்டு இருந்தா. என்னோட ராக்ககன் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சாகும்போது அவ கேட்கவும், சாகர கண்டிஷன்லயே உன் கை மட்டும் என்ன இன்னும் விட மாட்டேங்குது, நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், கொடுக்காத அந்த தன்மை உண்மையிலேயே ஒரு ஹியூமன் மாதிரி தான் இருந்துச்சுன்னு டாவோ சொல்றா. அந்த மாஸ்டருக்கு தேவையானதெல்லாம் ராக்ககனுக்கு ஒரு ரெகக்னிஷன் தான். அவனோட டெக்னிக்கை வந்து டாவோ பாராட்டினதுனால அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவன் அப்படியே அழிஞ்சு போயிருந்தான். இங்க ஃபேக்கான கிரிம்வார் வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஜாம்பிஸ் வர அவன் கூட வச்சிருக்கான். நீங்க 2 பிஷப்பும் சர்ச்சை போய் சேஃபா பாத்துக்கோங்க, நாங்க இவங்களை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலிலியாவும் டாலியாவும் ஃபைட் பண்ண நிக்கிறாங்க. ஃபர்பிடன் டோம்ல இந்த கிரிம்வாரையே எதிர்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை அழிக்கிற பாடுறான்னு சொன்னா, நீ ஒரு ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், ஓவரா பேசாதடா அப்படின்னு டாலியா சொல்லும்போது, ஒரு நிமிஷம், ஒருவேளை நம்ம கிரிம் தான் ஃபேக்கா இருக்குமோ? ஏன்னா அவன் ஒரு நாள் டீமன் மாதிரியே நடந்துக்கலேன்னு இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம கிரிம் ரொம்பவே கியூட்டா இருந்தான், அப்போ ஒருவேளை இதுதான் உண்மையான கிரிம்வாரோ அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தா, என்னோட ஏன்ஷியன் மேஜிக்கை பாருங்க, நம்ம அட்டாக் பண்ண ரெடியான ஹீரோ ஃபேஸ் மாதிரியே இருக்கு. கொம்போ வச்சு ஒருத்தன் வந்து ஈஸியா அவனை கொன்றுதான். ஏன்ஷியன் மேஜிக்கை இவன் யூஸ் பண்ணி ஈஸியா அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுதான். அதுக்குள்ள இருக்கிறது ஒரு டீமன் கூட இல்ல, நீ டீமன் மாதிரி இம்பர்சனேட் பண்ண ட்ரை பண்ணல இல்லையா? அந்த ஜோக்கரை பியூரிஃபை பண்ண, நான் போய் டவுன்ல மத்த இடத்த காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். மேலே நீ யார் தாண்டா அப்படின்னு கேட்கவும், நான் மேஜிக் மாஸ்டரி படிச்சவங்க அப்படின்னு சொல்லி அந்த சோல் சொல்லுது. டாலியா பியூரிஃபை யூஸ் பண்ணி அவனை டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தா. நமக்கு ஹெல்ப் பண்ணது யாரா இருக்கும்னு அந்த 2 பேரும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அண்ட் கிட்டான் கூட நடக்கிற ஃபைட் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதுக்கு முன்னாடி ஓடியில் இருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட்ஸ் எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் கதை இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.